ஆண்டவரே என்னை பிஸியா வைங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே என்னை பிஸியா வைங்க ஆண்டவரே, என்னை நல்ல பிஸியா வைங்க ஆண்டவரே. அதுதான் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதம், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆசீர்வாதம். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இளைப்படைவதில்லை, அவர் சோர்ந்து போவதும் இல்லை. ஓ ஹல்லேலூயா. அவர் அமைதியா இருப்பதும் இல்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் இளைப்படையாமல் தூங்காமல் உறங்காமல் நமக்காக காரியங்களை செய்கிறவர். அவர் ஒரு நிமிஷத்தை கூட ஆண்டவர் வேஸ்ட் பண்றதே இல்லை. ஆமென். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் அப்படித்தான். இனி உங்களுடைய வாயிலிருந்து எந்த இடத்துலையும் அந்த சிலருக்கு ஒரு நாள் ஒரு 10 டைம் சும்மான்னு சொல்லுவீங்களா? நான் ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் ரொம்ப ஜெபிச்சது என்ன அப்படின்னா, இந்த பிஸிக்காக தான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே என்னை பிஸியாக்குங்க ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லாமல் இருக்க ஆண்டவரே, அமைதியாக உட்காந்துருக்கேன். அன்னைக்கு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் அந்த டைம் அவ்வளோ நேரம் இருக்கும், ஆனால் ஊழியமே எதுவுமே இருக்காது. விசுவாசிங்க அப்போ ஒரு 4 பேர் 5 பேர் வருவாங்க 2 வீட்டுக்கு. அதுவும் அப்போவே அதிகமாக வீட்டுக்கெல்லாம் போகிறதெல்லாம் ரொம்ப விரும்ப மாட்டேன். மாதத்துக்கு ஒரு டைம் தான் போவேன். எங்கே போகிறது அது தெரியாமல் ஆண்டவரே பிஸியாக்குங்க ஆண்டவரே, பிஸியாக்குங்க ஆண்டவரே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓவர் பிஸி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 3 மணி நேரம் கத்தர் உங்களுடையதையும் சேர்த்து கொஞ்சம் கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. இந்த டைம் வேண்டான்றவங்க எல்லாம் கொஞ்சம் எனக்கு தள்ளி விடுங்க கொஞ்சம் அந்த பக்கமாக. அப்படியே ஆண்டவர் ஒரு வாய்ப்பு வச்சுருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதையும் கேட்டுருவோம். ஆண்டவரே 24 மணி நேரம் எனக்கு போதாது, இன்னும் ஒரு 4 மணி நேரம் சேர்ந்து கொடுங்க அப்படின்னு. சிலருக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை, அது ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சா ஒன்றும் இல்லை. செய்கிறதற்கு நீங்கள் நினச்சிங்கன்னா 1000 இருக்குது, 1000 இருக்குது. அது உங்கள் மனசு தான் எதையும் செய்யாமல் உங்களை உட்கார வச்சிருக்கு. அப்போ இன்றைக்கி நம்ம ஜெபிச்சுட்டே போங்க. ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல, எனக்கு பலன் தாங்க, எனக்கு சுகம் தாங்க, எனக்கு ஆண்டவரே எப்படியாவது என்ன பண்ணுங்க அப்படின்னா வெளியே கொண்டு வரணும் ஆண்டவரே, என்னை பிஸியாக வச்சுக்கணும் ஆண்டவரே. நான் மரணம் அடைகிற வரைக்கும் ஓடிட்டே இருக்கணும், ஊழியம் செஞ்சுட்டே இருக்கணும், ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். ஆண்டவரே உமக்காக எதையாவது ஒன்றை செய்து கொண்டே இருக்கணும். கையை உயர்த்தி திரும்ப கர்த்தர் சமூகத்தில் கேளுங்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி. ஏசப்பா ஏசப்பா எங்களுக்கு அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. அந்த 5 கன்னிகைகளை மாதிரி நாங்கள் சும்மா உட்கார்ந்துட்டு கடைசியில் பாடுபற்ற கூடாது. அறுப்பின் காலத்தில் நாங்கள் கவனமாக இருக்கணும், விதைக்கிற காலத்தில் நாங்கள் கவனமாக இருக்கணும். ஆண்டவரே எங்களுடைய நேரத்தை வீணடிக்காத ஒரு அபிஷேகத்தை இப்பொழுது இந்த ஜெபத்தில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற எங்கள் எல்லாருக்கும் தாங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே நிலம் ஆயத்தமாக இருக்கும்போது, விதை என்னுடைய கையிலே இருக்கும்போது அதை விதைக்கக்கூடிய பலனை கர்த்தர் எங்களுக்கு எல்லாருக்கும், எங்கள் பிள்ளைகளுக்கும் வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் தரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.